அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அன்பு பரிசுத்தவான்களே, இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் சுவிசேஷம், அதாவது காஸ்பல் என்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை தான் நமக்கு சுவிசேஷமாக இருக்கிறது. அந்த சுவிசேஷம் என்ற சொல்லுக்கு நற்செய்தி என்று பொருள். அதை நன்றாக நம்ம விளங்கிக் கொள்ளணும்னா, இப்போ இருளில் வெளிச்சம் பிரகாசித்தால், மரித்தோர் உயிரோடு எழுந்தால், வியாதிப்பட்டவர்கள் சுகமானால், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்? அப்படி தான் சுவிசேஷம் மனிதனுக்கு எல்லா வகையிலும் உயிர்ப்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருடைய காலத்தில் மிக அழகாக சுருக்கமாக ஒரு கருத்தை சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் 1, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் 2, குணமாக்குறவருமாய் சுற்றி திரிந்தார் 3. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே அடங்கி படுத்திருக்கிற ஒருவராக வராமல், ஒரு அரண்மனையிலே சிங்காசனத்திலே உட்காருகிறவராக வராமல், ஒரு காட்டிலே புலம்புகிற அலைகிற ஒரு மனிதனாக வராமல், ஒரு குகையிலே மலையிலே ஒடுக்கப்பட்டவராக வராமல், மனிதர்கள் மத்தியிலே சுற்றி திரிகிறவராக வந்தார், தேடுகிறவராக வந்தார். யாரை தேடுகிறார்? வியாதிப்பட்டவர்களை, தேவை உள்ளவர்களை, பிசாசினால் அகப்பட்டவர்களை அவர் தேடுகிறார். சகோதரர், இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசனம் 29வது அதிகாரம் 18வது வசனம். அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமியானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்துக்குள் களி கூறுவார்கள். அதாவது குருடர்கள் பார்வையடைவார்கள், செவிடர்கள் கேட்கும் திறனை பெறுவார்கள், ஊமையர்கள் பேசுவார்கள், வியாதி உள்ளவர்கள் சுகமாவார்கள். அக்காலத்திலே என்பது இயேசுவின் நாட்களை ஏசாயா குறிப்பிடுகிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய புகழ் எருசலேமில் மட்டுமல்ல, சமாரியாவில் மட்டுமல்ல, அதை தாண்டி 750 மைல்கள் தூரத்தில் உள்ள சீரியா நாடு வரைக்கும் பரவி இருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்தில் தபால் துறை இல்லை, இப்படி ஒரு செல்ஃபோன் கிடையாது, ஒரு நொடியில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய கூகுள் வசதி கிடையாது. மனிதர்கள் வாய் வழியாக பேசினது இன்னொரு இடத்துக்கு சென்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பரவி இருந்ததாம். எதனால்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அவ்வளோ பெரிதாக இருந்தது. மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, கவனிங்கள், ஜனங்களுக்கு உண்டாயிருந்த, கவனிங்கள், சகல வியாதிகளையும், ஆல் சிக்னஸ், சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். ஆல் டிசீசஸ். இன்றைக்கு நம்முடைய உடலில் ஒரு வியாதின்னு சொன்னால், அந்தந்த வியாதிக்கு ஒரு வைத்தியரை, ஒரு டாக்டரை நம்ம தேடி செல்லணும். எல்லாவற்றையும் கவனிக்க ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு மருந்தும் கிடையாது. இந்த இடத்துல சகலம் என்ற வார்த்தை உங்கள் மனதில் இருக்கணும். ஆல், அவரால் எந்த ஒன்றும் முடியாது என்பது இல்லை. இப்போது
நோய்கள், வியாதிகள், 2 வார்த்தைகள் இங்கே இருக்குது. இப்போது நோயினா தற்காலிகமாக போகக்கூடியது. வியாதினா நம்ம உடம்புல நிரந்தரமாக நம்முடைய சாவு வரைக்கும் இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு குஷ்டரோகம், ஒரு க்ஷயரோகம் எப்போதும் நம்மோடு இருந்துரும். அது ஒரு ஜுரம், ஒரு பேதி அல்லது ஏதோ ஒரு கஷ்டம், அது நீங்கிவிடும். அதுதான் நம்ம வியாதி என்றும் நோய்கள் என்றும் பிரித்து நம்ம படிக்கிறோம். இப்பொழுது 24வது வசனத்தில் சில காரியங்களை நம்ம கவனிக்கலாம். அப்பொழுது பலவித வியாதிகளையும், நம்ம ஏற்கனவே வியாதினா என்ன, நோயினா என்ன அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். வேதனைகளையும், இங்கே வேதனைன்றது என்னது? வேதனை அப்படின்றத ஆங்கிலத்தில் டார்மெண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வெளியே இருக்கிற ஆளுக்கு நமக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு தெரியாது, ஆனால் நம்ம உயிர் போகிற மாதிரி கீழே விழுந்து புரளுவோம். சகல வேதனைகளையும், அடுத்தது சகல பிணியாளிகளையும். நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும் அவர்கிட்ட வரலாம். 3வதாக பாருங்கள், பிசாசு பிடித்தவர்களையும். இன்றைக்கும் உலகத்தில் பிசாசு பிடித்தவர்களை நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். அவர்களுக்கு எந்த ஒரு மருத்துவம் கிடையாது. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கிறுக்கு பிடித்தவர்களாக இந்த சமுதாயத்தில் இருந்து ஒரு மிருகம் போல அவர்கள் வாழ்ந்து செத்து போவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசுவால் சகல பிசாசு பிடித்தவர்களையும் சுஸ்தமாக்க முடிந்தது. அடுத்ததாக சந்திர யோகிகளையும். இந்த சந்திர யோகினா என்ன அர்த்தம்னா, சந்திரன் அப்படின்னா நிலவை நாம் குறிக்கிறோம், மூன். சந்திர யோகி அப்படின்னு யார் சொல்கிறோன்னா, மூளை வியாதிகள், மூளை சம்பந்தமான எல்லா வியாதிகளையும் உடையவங்க. அதனால தான் இந்த மூளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிலவு காலம், பௌர்ணமி காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக கோபம் வரும், அவர்கள் அதிக ஆட்டம் போடுவாங்க, சமுத்திரம் கூட உயர எழும்பி அலைகளை கொண்டு வரும். ஆகவே சந்திரனோடு மனிதனுக்கு வியாதி தொடர்புடையதாக இருக்கிறது என்று அக்கால மனிதர்கள் பார்த்தாங்க. அதனால தான் சந்திர யோகிகள், சந்திர ரோகிகள், ரோகிகள் நோயாளிகள்னு அர்த்தம். அடுத்தது இன்னொரு வார்த்தை திமிர்வாதக்காரர்கள்னு பார்க்குறோம். இது கூட மொழிபெயர்ப்பு தவறு. இந்த இடத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, மூல மொழியில் பெராலிட்டிக்ஸ் என்று வந்திருக்கு. பெராலிட்டிக்ஸ்ன்றது இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த கை கால் விழுந்துடுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பக்கவாதம், ஒரு கை ஒரு கால் விளங்கலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சகலவித பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு டாக்டர்கிட்ட போய் நல்லா ஆன ஆள் அவர் போகிற இடம்லாம் சொல்லிகிட்டே இருப்பார், அவர் ஒரு கைராசி டாக்டர், அவர் ரொம்ப நல்ல டாக்டர், அவர் எனக்கு கொடுத்த மருந்தில் உடனே சுகமாச்சு அப்படின்னு மனிதர்கள் இயல்பாக சொல்லுவாங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தவர்கள் எத்தனை வார்த்தைகளை பேசியிருந்தா அந்த சொற்கள் சிரியா நாடு வரைக்கும் சென்றது என்று நாம் பார்க்கிறோம். மாணவர்களே, இந்த அற்புதம் அல்லது அடையாளம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள், மிரக்கல் என்ற ஒரு வார்த்தை இருக்க, எப்போவுமே அதை நம்ம உபயோகப்படுத்தும் போது கவனமாக உபயோகப்படுத்தணும். பொதுவாக ஒரு பஸ்ஸு வந்தது, ஒரு வியாதியில் சுகமடைந்தோம், ஒரு வேலை கிடைச்சிது, அந்த இடத்துலலாம் தவறாக அற்புதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எப்படியும் வேலை கிடைக்கும், எப்படியும் திருமணமாகும், எப்படியும் வீடு கட்டுவோம், எப்படியும் ஒரு குழந்தை பிறக்கும். இதெல்லாம் நம்ம அற்புதத்தின் கீழே கொண்டு வரக்கூடாது, இயற்கையின் கீழே தான் அதை கொண்டு வரணும். ஆனால் அற்புதம் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு தனி கேள்வியை கேட்டால், இதெல்லாம் இயற்கைக்கு மேலாக, இயற்கைக்கு விரோதமாக செயல்படுதோ அதான் அற்புதம். வாட் இஸ் மிரக்கிள்? மிரக்கிள் இஸ் அபோவ் த நேச்சர். இப்போது இயற்கைக்கு எதிராக மேலாக நடந்தால் தான் அது பேர் அற்புதம். அப்போ இயற்கைக்கு கீழாக நடந்தால் அது அற்புதம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அற்புதமாக வேலை கிடைச்சிது, அற்புதமாக டிக்கெட் கிடைச்சிது, அற்புதமாக பாஸ்போர்ட் கிடைச்சிது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது கிடைக்கிற மாதிரி கிடைச்சிது,
ஆனால் அது அந்த இடத்துல நம்ம அற்புதம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது. அற்புதம் என்பது நடக்க முடியாதது, நடக்கக்கூடாதது, இயற்கையால் முடியாத ஒன்று தான் அபௌத நேச்சர் ஒன்று. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து காலத்து அற்புதங்கள் ஒத்த ரெட்டை பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. 42 நாள் இந்த மருந்தை சாப்பிடுங்க, ஒரு மண்டலம் இந்த மருந்தை சாப்பிடுங்க, கை காலை நல்லா பயிற்சி பண்ணுங்க, நடங்க, ஓடுங்க, அப்புறம் என்னை பாருங்கள், இந்த மாதிரி தான் டாக்டருங்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அற்புதம் இயற்கைக்கு மேலாக மட்டும் நடக்கலை, உடனே நடந்தது. சொன்ன மாத்திரத்திலேயே, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. கவனிச்சிங்களா? இல்லை கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிப்போச்சு, இப்போ இருங்க நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன், அந்த மாதிரி இயேசுநாதர் யார்கிட்டையும் பேசலை. அவர் சொன்ன உடனே நடந்தது. அதனால தான் முதலாவது அற்புதங்கள் இயற்கைக்கு மேலாக இருக்கணும். இரண்டாவது, அது உடனே நடக்கணும். மூன்றாவது, அந்த அற்புதங்கள்லாம் சாட்சிகளை உடையதாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்த ஆளை உயிரோடு எழுப்புன்னு டிவிலெலாம் காட்டுறாங்க. ஆனால் அதுக்கு சாட்சி இல்லை. எங்கேயோ தாய்லாந்துலேயோ அல்லது வேறு எங்கேயோ எடுத்த ஒரு கிளிப்பிங் எடுத்தாந்து இங்கே போட்டு, இந்த பாருங்கள் உயிரோடு எழுப்பிட்டாரு, சாட்சி கிடையாது. அவளும் ஃப்ராடு, பொய். இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களுக்கு, ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் சாட்சிகள் இருந்தது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தில் ஒரு கல்யாண வீட்டில் வாசலில் இருந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பச் செய்து அதை திராட்சரசமாக மாற்றி அந்த திருமண வீட்டாருக்கு கொடுத்து அவர்கள் குடித்து மகிழ்ந்து நன்றி செலுத்துகிறார்கள். இயேசுவின் சீஷர்கள் அதை கண்டு இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த தகவல் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கைக்கு மேலாக நடந்திருக்கு. தண்ணீர் திராட்சரசமாக மாறி இருக்கு. தண்ணீருக்கு சுவை இல்லை, திராட்சரசத்துக்கு சுவை இருக்குது. தண்ணீருக்கு மனம் இல்லை, திராட்சரசத்துக்கு மனம் இருக்குது. தண்ணீருக்கு நிறம் இல்லை, திராட்சரசத்துக்கு நிறம் இருக்குது. சொன்ன உடனே திராட்சரசமாக மாறுது. அதை குடித்தவர்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்காங்க, அதை பார்த்தவர்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அதை ஃபஸ்ட் அட்டம்ப்ட் சொன்ன உடனே அது நிகழ்ந்திருக்கு. எல்லா அற்புதங்களுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான். இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் அவர் செய்த எந்த ஒரு அற்புதமோ நான் அப்புறமா செய்கிறேன்ற மாதிரியோ இல்லை ஒரு 45 நாள் பொறுத்து பாருங்கள் அந்த மாதிரி இல்லை, உடனே நிகழ்கிறது. அதற்கு சாட்சிகள் இருக்கிறார்கள். நான்காவதாக, இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதான் ரொம்ப ஆச்சரியம். அதனால தான் நம்மால் அதை படித்து பார்க்க முடியுது. எருசலேம் தேவாலயத்தில் ஒரு குஷ்டரோகி சுகமாகும்போது அதை பதிவு செய்வார்கள். ஒரு குருடன் பார்வையடையும் போது அதை பதிவு செய்வார்கள். ஏன்னா அவர்களுடைய அட்டவணையில் அது ஏற்றப்பட வேண்டும். ஒருவனுக்கு குஷ்டரோகம் இருந்தால் அவனை ஊரை விட்டு துரத்திடுவாங்க. இப்போ அவன் சுகமானான்னு தெரிஞ்சால் அவனை ஊருக்குள்ளே சேர்க்கணுன்னா அவன் தேவாலயத்தில் போய் அதை பதிவு செய்யணும். இப்படி தான் இருந்தது அந்த கால பழக்கம். அப்போ 4 விஷயம் நடந்திருக்கு. 1, இயேசுவின் அற்புதங்கள் இயற்கைக்கு மேலாக இருந்தது. 2, அது உடனே நடந்தது. 3, அதற்கு சாட்சிகள் இருந்தாங்க. 4, அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 4 தகுதி இருந்தால் தான் அதை நாம் அற்புதங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த அற்புதங்களை தான் இயேசு ஏராளமாக எப்போதும் செய்து கொண்டிருந்தார். மத்தேயு 10வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்து கட்டளையிட்டு அவர்களை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதையும் சொல்கிறார். பாருங்கள், 10வது அதிகாரம் 8வது வசனம். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் 1, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் 2, மரித்தோரை எழுப்புங்கள் 3, பிசாசுகளை துரத்துங்கள் 4, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செய்யும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவைப் போலவே அவர்களும் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார்கள், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார்கள்,
மரித்தோரை எழுப்பினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள். இதனால் தான் புதிய ஏற்பாடு முழுவதும் நாம் அற்புதங்களை குறித்து படிக்கின்றோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17 முதல் சில வசனங்கள் வாசிக்கிறேன், கவனிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் 1, நவமான பாஷைகளை பேசுவார்கள் 2, சர்ப்பங்களை எடுப்பார்கள் 3, சாவுக்கு ஏதுவானது யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது 4, வியாதியஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் 5. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவைப் போலவே அற்புதங்களை செய்தார்கள் என்ற குறிப்பை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அதனால தான் புதிய ஏற்பாடு அற்புதங்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்கு முன்னால், அதாவது பிஃபோர் இஸ் டீச்சிங், மிரக்கிள்ஸ் ஆர் ப்ரிசீடட். அவருடைய பிரசங்கத்துக்கு முன்னால் சுகமாக்கும் அற்புதங்கள் முன் சென்றது. ஏன்னா பொதுவாக ஜனங்கள் பேசுவதை விட அனுபவிப்பதை தான் விரும்புவாங்க. ஒரு வியாதியஸ்தனுக்கு நீ நல்லாவ அப்படின்னு சொல்கிறத விட நல்லாக்கிட்டு சொன்னால் அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் அற்புதங்களை நாம் பைபிளில் பார்க்குறோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24, இது உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, கவனிங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இந்த உரிமையை இயேசு நமக்கு கொடுத்திருக்கார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வியாதி இருக்கிறது, வலிகள் வேதனைகள் இருக்கிறது, பிசாசின் உபத்திரவங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. நாம் ஜெபிக்கும்போது விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் அது நமக்கு கிடைக்கும், அதை நாம் அனுபவிப்போம், அந்த சுகத்தை நாம் அடைவோம், நாம் விடுதலை பெறுவோம், சுஸ்தமாயிருப்போம் என்பது புதிய ஏற்பாடு நம்ம போதிக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் நேரடியாக அற்புதம் செய்தாங்க. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் விசுவாசம் உள்ளவர்களாக தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது, பெற்றுக்கொள்வோம் என்று அறிவோடு ஜெபிக்கும்போது, when you pray and ask God, whatever you pray you receive it. நீங்கள் எவைகளுக்காக ஜெபிக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். அதாவது நாம் போய் இன்னொருத்தருக்கு அற்புதங்களை செய்வதற்கு ஒரு தொழிலை நாம் செய்வதில்லை. மாறாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சகோதரருடைய வாழ்க்கையில் ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தினாலே சுகங்களை பெற்று அனுபவிக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்திலே நாம் கேட்ட வேளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். தயவுசெய்து இந்த வசனத்தை மார்க் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் தேவன் நமக்கு சுகம் கொடுக்கறதில்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறதில்ல அப்படின்னு கருத்துக்களையும் போதனைகளையும் உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில், அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்தது போல அல்ல. ஆனால் விசுவாசத்தினால நாம் அனுபவிக்க முடியும், பிறருக்கு அதை வழங்க முடியும். By faith you can enjoy and you can receive and you can also give it to others. அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும்போது, நாம் கேட்டவைகளை விசுவாசித்து அவரிடத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 5வது அதிகாரம் 14வது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இந்த இடத்துல சபையின் மூப்பன் அல்லது சபையில் உள்ள எல்டர், சபையில் உள்ள சிறந்த ஒரு பரிசுத்தவான், ஒரு முதிர்ந்த சகோதரன் வந்து ஜெபிக்கும்போது அங்கே அற்புதங்களும் வல்லமைகளும் சுகங்களும் உண்டாகும்
பாருங்கள், யாக்கோபு 5, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது கவனிங்கள், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆகவே அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு வாழ்கிற பரிசுத்தவான்களாகிய கிறிஸ்தவர்கள் ஜெபத்தின் வழியாக விசுவாசத்தின் மூலம் சுகங்களையும் அற்புதங்களையும் இன்றைக்கும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த அளவில் இந்த சுவிசேஷ பாடத்தில் இயேசுவின் அற்புதங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கும்படி உங்களை நான் கேட்கிறேன். உங்கள் நினைவுக்காக, எப்போதும் அற்புதங்கள் இயற்கைக்கு நேர் எதிரடியாக மேலாக செய்யப்பட வேண்டும். 1. 2வது, அற்புதங்கள் சொன்ன மாத்திரத்தில் இமீடியட்லி உடனே அது செய்யப்பட வேண்டும். 3. அற்புதங்களுக்கு எப்போதும் சாட்சிகள் இருக்க வேண்டும், பொய் இருக்கக்கூடாது. 4. அற்புதங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும், அதற்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். இந்த 4ம் தான் புதிய ஏற்பாட்டு கால அற்புதங்களுக்கு சான்றுகளாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட நற்செய்திக்காக உம்மை துதிக்கிறேன். கவனமும் கீழ்ப்படிதும் உள்ள மனதை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?